ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாரும் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடுற மேபி ஒரு சில வீடியோங்கள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் உயிருக்கோ ஆபத்தாகிற அளவுக்கு கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோதான். கிளாஸில் திடீர்னு ஃபேனில் பட்டுன்னு அடித்து வவ்வால் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா ஒரு வவ்வால் குட்டி வந்து கீழே இருந்துச்சு. கையிலலாம் எடுக்கிற ஐடியாலாம் கிடையாது. கிளாஸ் ஃப்ரெண்டு பேப்பரில் எடுக்கலான்னு ட்ரை பண்ணார், பட் வரல. அப்புறம் திடீர்னு என்னவோ தெரில, என் மனசுக்கே வந்து டக்குன்னு கையில் எடுக்க சொல்லுச்சு. ஸோ மனசு சொன்ன மாதிரியே கையில் பட்டுன்னு எடுத்துட்டேன். கையிலையும் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் என் பெஞ்சில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சுருந்தேன், கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கச்சனை போதும். அப்புறம் பர்த்டே செலப்ரேஷனுக்காக வெளில போயிட்டுருந்தேன். என்னென்னா செலப்ரேஷனில் என் கூடவே இந்த வவ்வால் குட்டியும் இருக்கட்டும்னு நினச்சி எடுத்துகிட்டு போனேன். அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன். பட்டு போகும்போது ஒரு யோசனை வேறு வந்துச்சு. சப்போஸ் யாருன்னா திடீர்னு நசுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா போகிறது வந்து பர்த்டே செலிப்ரேஷனு போகிறோம். ஸோ கூட்டமாக தான் இருக்கும். அங்கங்கே திடீர்னு ஏதாவது ஆகி நசுங்கிடுவோம் அப்படின்ட்டு பயத்தில் என்ன பண்ணிட்டேன், வெளில விட்டுறலான்னு தான் நினச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து சரி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வண்டியில் சேஃபாக வச்சுட்டு போவோன்ட்டு வண்டியில் வச்சுருப்பேன். கொஞ்சம் வாணி தூணது போதும். கொஞ்சம் முன்னாடி போ, நசுக்கிடுவாங்க. முன்னாடி போ. அப்புறம்
போயிட்டு செலப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா தேடி தேடி பார்த்தேன். பார்த்தா வந்து நம்ம வவ்வால் குட்டியை காணோம் அந்த இடத்துல. வண்டி ஃபுல்லாக தேடினேன், அது எங்கே போச்சு அப்படின்னே தெரில. நான் என்ன நினச்சேன், ஒரு வேளை பறந்து போயிட்டுருக்கோம் போல், சரி அப்படின்னு அப்படியே யோசனையில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுமே வந்து தேடி பார்த்தேன் எங்கன்னா இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறமா இல்லைன்னொடனே சரி பறந்து தான் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரியா ஒரு ஒரு வாரம் கழித்து காலைல ஏஞ்சி வெளில வந்து பார்த்தா என் வண்டி மேலே ஏதோ இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா இந்த வவ்வால் குட்டி தான். ஆனால் நல்லா இருந்திருந்தா பரவாயில்ல, இறந்து போயிருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு செம்ம ஒரு மாதிரி காண்டா, இல்லை ஒரு மாதிரி அதை சொல்ல முடியல, ஒரு வருத்தம் கலந்த காண்டா அப்படியே ஆச்சு. எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே மைண்டு வேறு ஒரு மாதிரி யோசனைக்கு போயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு கடுப்பாக இருந்தேன். அப்போ தேடும்போதே கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் எப்படி தான் நான் பறந்து போயிடுச்சுன்னு நினச்சேன், பார்த்தா வண்டியிலே இருந்துகிட்ருக்கு. எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக யோசனையிலே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் ஒரு சில காலம் கழித்து பார்த்தா தான் அப்புறம் தான் எனக்கு திடீர்னு யோசனை வந்துச்சு. என்னென்னா வந்து ஃபேனில் அடித்து கீழே விழுந்துச்சு. அது வந்து 2 வவ்வால் இருந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். 2 வவ்வால் இருந்துச்சு. ஸோ என்னென்னா இது வந்து வவ்வால் குட்டி, அது வந்து அம்மா. அதனால் வந்து குட்டின்றதுனால பறக்க முடியாது போல இருக்குது. அது நான் எதுவுமே எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு நான் யோசிக்கலை குட்டி வந்து பறக்க முடியாது அப்படின்ட்டு. சரி இதுக்கும் எல்லாம் ரெக்க இருக்கும், எல்லாம் அப்படியே பறந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து குட்டிக்கு வந்து பறக்க முடியாது போல இருக்குது. ஸோ பறக்க முடியாமல் இறந்துருக்கு. எல்லாம் என் ஃபால்ட்டு தான். என்ன பண்ணியிருக்கணும்னா கிளாஸில் எடுத்தபோது கிளாஸ்லேயே விட்டுட்டு வந்துருக்கணும் போல். நான் ஒரு யோசனையில் செலப்ரேஷனுக்கு என் கூடவே சரி இதுவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனதும் தப்பு. அப்புறம் போய் வண்டியில் வச்சதும் தப்பு. ஆனால் வண்டியில் ஏன் வச்சேன்னா, வண்டியில் வச்சுட்டு சரி முடிஞ்சவொடனே டக்குன்னு வந்துட்டு பார்த்துட்டு அதை எடுத்து அங்கேயே ஆனால் இலையில விட்டுறலான்னு நினச்சேன். அதுவுமே தப்பாக தான் போயிருக்கும் போல இருக்குது. ஏன்னா வந்து அங்கேயே வந்து மரத்தில் விட்டுறலான்னு இருந்தேன். மரத்தில் விட்டுருந்தாலுமே வந்து அம்மா இல்லாததுனால எப்படியும், அதாவது அம்மா அங்கே வந்து எப்படின்னா வந்து அது குட்டி சவுண்டு கேட்டு வந்திருந்தா மேபி பொழைச்சிருக்கும் போல இருக்குது. இல்லைனா அதுவுமே இறந்து தான் இருக்கும் போல். ஸோ குட்டி வவ்வாலை எடுத்த மாதிரியே வந்து அங்கேயே விட்டுருந்தானா மேபி அம்மா வவ்வால் வந்து தூக்கிட்டு போயிருக்கும். காப்பாற்றணும்னு நினச்சேன். கடைசியாக அது சாவுக்கு நானே காரணமாயிட்டேன்.